அட்டகாசமான கார்கள் கலெக்ஷனுங்க. ஆமாம், முசிறியில் இருக்குங்க. முசிறி கங்கா கார்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் கார்கள்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டைம் குவாலிட்டியான கார்கள் ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 3 கார் இருக்குங்க. செலிரியோ, கேட்டன், ஆல்டோ கேட்டன் ஆட்டோமேட்டிக் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இயான் இருக்குது, i20 இருக்குது, அது மாதிரி அல்டோ இருக்குது, ரெனால்ட் குவிட் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்யூவியில் 500ங்க, எக்ஸ்யூவி 500 W8 வேரியன்ட் இருக்குது. அது இல்லாமல் ரெண்டில் கைக்கர் இருக்குங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓமினி எக்கச்சக்கமான ஓமினி கேட்பீங்க. ஓமினி இருக்குது. அது இல்லாமல் லோ பட்ஜெட் கார்களில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் இருக்குது. இண்டிகா 90,000 ஒரு இண்டிகா இருக்குது. வண்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. 90,000 ஒரு இண்டிகா இருக்குது. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க, முசிறி கங்கா கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய டீட்டெயில்ஸும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வேகமாக நம்ம பார்த்துடலாம். அண்ணா வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அடுத்த அப்டேட் கூப்பிட்டுருக்கீங்கண்ணே. ஆமாண்ணே. எப்படிண்ணா இருக்குது பிஸ்னஸ்லாம்? பரவாயில்லண்ணே, ஓகே தான். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஓகே, இருந்தாலும் ஓகே தான். உங்களோட கஸ்டமரோட ஆதரவுனால ஓரளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படியே பரவாயில்ல. இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, எங்களுக்கு கார் நிறையா தேவை. கண்டிப்பாக ரேட்லாம் குறைச்சி தரீங்களா? இப்படி பண்ணி தரலாண்ணே, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம். ஓகே, இந்த டைம் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியான வண்டியாக கொண்டு வந்துட்டோம். வேலை வெட்டி எந்த வண்டியிலையுமே இருக்காது, கேரண்டியாக எடுக்கலாம். வேலை வெட்டி இருக்க வண்டி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம் நாங்களுமே. லோ பட்ஜெட்டாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ லோ பட்ஜெட்லேருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி ஒரு 2 lakhs நிறைய வண்டி இருக்குது. ஓகே, லோ பட்ஜெட்டில் வண்டிகள் கம்மி இந்த வாட்டி. ஆமாம், பட் நம்மளுக்கு குவாலிட்டியான கார் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் குவாலிட்டியான வண்டிகள் இருக்கும். ஓகேண்ணா, எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோ பட்ஜெட்டுகளுக்கு லோன் ஆகாது. நிறைய பேர் கேட்குறாங்க கால் பண்ணிட்டு, நீங்கள் அந்த வண்டி சொன்னீங்களே, ₹1 வண்டி சொன்னீங்களே, லோன் பண்ணலாமாங்க. அந்த ₹1 ₹1.5 பட்ஜெட்டில் போகிறப்போ லோன் ப்ராசஸ் பண்ண முடியாது. எப்போ 2012 13 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன கார்னே பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் பார்க்குறது ஒரு செலிரியோண்ணே, 2021 மாடல். இது வந்து ZXi ஆப்ஷனல். ஓகே, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும்ண்ணே. ஓ, ஆட்டோமேட்டிக். ஆமாம், வண்டியில் 4மே பிராண்ட் நியூ டயர்ஸு. ஓகே, போட்டு ஒரு 2000 to 3000 தான் ஓடி இருக்கும் கிலோமீட்டர்ஸ். வண்டி இன்டீரியர்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். 2 ஏர் பேக், ABS, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல். வண்டி ஃபுல்லி லோடட் வண்டி தானே. ZXi ஆப்ஷனல் டாப் அண்ட் மாடல் தான். 2021 மாடல், ஒரு ஓனர், பெட்ரோல், 90,000 ஓடி இருக்கு. இது கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 450 கேட்குறோம். ஒரு ₹4 லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, கஸ்டமர் ப்ரொஃபைல் ஜென்யூனாக இருந்துச்சுன்னா ஒரு ₹4 லட்சம் லோன் பண்ணி கொடுத்துடலாம். 450 கேட்குறீங்க? ஆமாம், 450 ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் கிடையாது, நெகோசியபிள் தான். ஓகேண்ணா. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் லேட்டஸ்ட் மாடலாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேண்ணா. வண்டியுமே எந்த ஒரு டென்ட்டு, ஸ்க்ராட்ச், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நல்ல ப்ளூ லைக் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஆப்ஷன். ப்ளூ, அதுவும் ஆட்டோமேட்டிக், நல்லா இருக்கு. வண்டி எந்த டென்ட், ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கு. 10 20 23 2023 வண்டி நம்பரு. ஆமாம், 4 டயருமே பிராண்ட் நியூ. போட்டு பெருசாலாம் ஓடலை வண்டி. நெகோசியபிள்னா ஒரு கணிசமான ஒரு ரேட் குறையும் போது நமக்கு நேருக்கு ஃபுல் ஃபினான்ஸ் அளவுக்கு வந்துடும். ₹4 லோன் கிடைக்கும் ஈஸியாக. பண்ணி கொடுத்தாலும் நேரில் வாங்க, ஏதாவது லிட்டில் பிட் நெகோசியபிள் பண்ணி கொடுக்குறோம். 450 ஆஸ்கிங், நெகோசியபிள் தான். ஓகேண்ணா. அடுத்து என்ன கார்னே பார்க்குறோம்? அடுத்ததாக பார்க்குறது ஸ்விஃப்ட் VDI. ஓகே, இது ஒரு டீசல் வண்டி. 2000 எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்விஃப்ட் தான் கேட்குறாங்க. ஆமாம், ஸ்விஃப்ட் வேணுங்கிறதுக்காகவே இந்த வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டினேன். இப்போ 10 மாடல், 2 ஓனர், டீசல். கஸ்டமர் தான் விட்டுருக்காரு பார்க் அண்ட் சேலுக்கு. இது கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs கோட் பண்ணுறாரு. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கும். எத்தனை ஓனர்ண்ணே? 2 ஓனர்ண்ணே. 10 மாடல், 2 ஓனர், FC இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. 2010 மாடல். வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது. அதனால தான் ஒரு கஸ்டமர் கேட்குறாரு, ₹3 கேட்குறாரு. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி வாங்கி தரோம். ஒரிஜினலாகவே ஓடின வண்டி 110 தான் ஓடி இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர், செகண்ட் ஓனர் ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ணன் தம்பிக்குள்ள, ஃபேமிலிக்குள்ள இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. சொல்ல போனால் இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் வண்டி தான். இன்ஜின் எப்படி இருக்கு? இன்ஜின் எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணே. ஓகே, வண்டிக்கு பக்காவாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, சேஸ் நம்பர் ரெஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, மைனஸ்ன்னு நம்மளா சொல்ல. அந்த டைல் லைட் ஓட்ட இருக்கு. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி 4 டயருமே நல்லா இருக்கும். ஓரளவுக்கு 60 to 70% இருக்கும். டயர் பாண்டே நல்லா இருக்குண்ணே. ஓகே தான், வண்டி நல்லா இருக்கும். ஓவராலாக மைலேஜ் கன்சப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 20+ கொடுக்கும். இது என்ன ப்ரைஸ்ன்னு எதிர்பார்த்து வரலாம்? உங்களுக்கு ஐடியா கொடுங்களேன். ஒரு 290 இந்த மாதிரி கொடுப்பாங்கண்ணே. பெரிய நெகோசியபிள் இருக்காது, வாங்க பண்ணி தரேன். ஓகேண்ணே. ஆனால் அடுத்ததாக பார்க்குறது ஒரு Volkswagen Vento, ஜெர்மன் ப்ராடக்ட்டு. வண்டி ஃபேன்சி நம்பர்ண்ணே, 345. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். 2014 மாடல். ஓனர்ஷிப் மட்டும் 3 ஓனர்ண்ணே. ஓனர் தான் மைனஸ் இந்த வண்டியில். 2014 மாடல், 14 மாடல்ண்ணே, 3 ஓனரு, டீசல்.
வண்டியில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் 3 ஓனர்ஷிப் மட்டும் தான் மைனஸு. மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்கும். இன்ஜின், சீட் கவர், ஏசி, சஸ்பென்ஷன் எந்த ஒர்க்கும் கிடையாது. ஒரு நல்ல வண்டி. ப்ரைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். 3 ஓவர்ன்றதுனால ரேட்டும் நம்ம சீப்பாக கொடுத்துடலாம். 2014 மாடல் கேட்குற விலைன்னு பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறோம். மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது. 2014 மாடல் இந்த ரேட்டு கிடைக்குமான்னு தெரியலை. ஓனர் கம்மியாக இருக்கனால விலை கம்மியாக, ஓனர் கூட இருக்கனால விலை கம்மியாக கொடுக்குறோம். ஓகேண்ணே. 3,25 கேட்குறோம். நெகோஷியபிள் தான். இன்சூரன்ஸ் 1 இயர் லைவில் இருக்குது. ஐடி வேல்யூட தான் இருக்குது. லோனே ஒரு 3 ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்குறோம் நேரில். ரைட். ஆனால் அடுத்துண்ணே? ஆனால் அடுத்ததாக பார்க்குறது ஆம்னிண்ணே. 2006 மாடல், 2 ஓனர், எல்லாமே லைவ்ல இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது. 4 டயருமே ஈவனாக ஒரு 80% இருக்கும். வண்டியில் ஓவராலாக மெக்கானிசம் ஒர்க் எல்லாமே கஸ்டமர் பார்த்து வச்சுருக்காரு. எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட வந்துடும்ண்ணே. வண்டியில் சீட் கவர் புதுசு, எல்பிஜி டேங்க் என்டாஸ்மெண்ட் இருக்குது. இன்ஜின் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கண்ணே. இன்ஜின் ஒர்க்கு, கியர் பாக்ஸ்லாம் வேலை பார்த்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மேஜராக ஒர்க்கும் இருக்காது. என்ன பட்ஜெட் நீங்கள் கேட்குறீங்க? 130 கேட்குறோண்ணே. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் தான். எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குண்ணே வண்டி. 130. ஆமாம், 2006 மாடல், 2 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ். 130 கேட்குறோம், ஃபிக்ஸட் கிடையாது. டயர் 4 டயர் புதுசு போட்டிருக்கு. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி போடலாமா? அடுத்த வண்டி போகலாண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் பார்க்குறது மஹிந்திராலே ஒரு மான்ஸ்டர் லுக் வண்டி தான். ஆமாம், எக்ஸுவி 2011 மாடல், சிங்கிள் ஓனர். ஒரு ஒரிஜினாலிட்டியான எக்ஸுவி தேடுறவங்களுக்கு இது எக்ஸலண்ட்டான வண்டி. ஒரிஜினாலிட்டியான எக்ஸுவி வேணும் அப்படின்றவங்க கண்ணை மூட்டு இந்த ஆப்ஷன் வண்டி எடுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஒரிஜினலாகவே இருக்கும். ஒரு சின்ன ரீபெயிண்ட் கூட ஆகல, வண்டி சுத்தமாக இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்கு. வண்டி 150 ஓடி இருக்குண்ணே. 2011 மாடல். அந்த ஹேண்ட் லிவர் நாபு இருக்கு பாருங்க, அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த வண்டியில் டேமேஜ் ஆயிரும். அதே மாதிரி அந்த கியர் நாபும் டேமேஜ் ஆகும். வண்டியில் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. நல்லா அதே மாதிரி எல்லாம் காமிச்சு. அதனால தான் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் அந்த நேவிகேஷன் எல்லாமே ஒர்க்கிங் தான். அந்த இதெல்லாம் ஏதாச்சும் பேர்த்து வச்சுருப்பாரு. ஆமாம், அது எல்லாமே ஒர்க்கிங் தான். ஓகே. வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 150 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் தான். மைலேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 12-13 ஈஸியாக கொடுக்குற வண்டி. இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ். பேட்டரி புதுசாக போட்டிருக்கு. 11 மாடல், 1 ஓனர். கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 550 கேட்குறோம். நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம். 1 இயர் இன்சூரன்ஸ் லைவ். ஓகே. இது W8 டாப் அண்ட் மாடல் தான். 8 ஏர் பேக் வந்துடும். அது சரி. வண்டி நல்லா இருக்குண்ணே. ஒரிஜினாலிட்டியான வண்டி பார்க்குறவங்களுக்கு இது சூப்பர் ஆப்ஷன். 550 கேட்குறோம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. வண்டி நல்லா இருக்கும். வண்டி எடுத்து எக்ஸுவி தேடிட்டு இருக்கவங்க வந்து ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யோசனையே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வண்டி இது. ஓகே. அடுத்த வண்டி போயிடலாமா? நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஆல்டோ கேட்டன்ண்ணே. 2019 மாடல், சிங்கிள் ஓனர்ண்ணே. வண்டி ஒரிஜினலாகவே ஓடின கிலோமீட்டர் 28,000 ஓடி இருக்குண்ணே. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். 28,000 தான் ஓடி இருக்கு. ஓட்டமே கிடையாது வண்டி. 28,000 தான். ஆமாம். 2019 மாடல், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். ஆல்டோ கேட்டன் VXI. 28,000 தான் ஓடி இருக்கு வண்டி. இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். எவ்வளோ கொடுக்கும் இது லிட்ரு? ஆனால் 3,25,000 கேட்குறோம். 325 கேட்குறோம். பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் ஒரு 3 ரூபா ஈஸியாக. எவ்வளோ கிடைக்குது? மைலேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கொடுக்கணும். 18 to 20 ஈஸியாக கொடுக்கும். ஓகே. ஒரு சிட்டி யூஸ்க்கு, லேடிஸ் டிரைவிங்க்கு ஒரு காம்பேக்டான வண்டி இது. வண்டி நல்லாயிருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ப்ளஸ் 4 டயருமே பிராண்ட் நியூ தான். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஓகேண்ணா. வண்டி நல்லாயிருக்கும். ரெண்டுமே நல்ல ஒரு பக்கா. ஆமாம், இதுவும் செலிரியும் ஆட்டோமேட்டிக் தான், இதுவும் ஆட்டோமேட்டிக் தான். அதுலேயும் 4 டயர் புதுசு, இதுலேயும் 4 டயர் புதுசு. பலன்னு இருக்கு. வண்டி நல்லா இருக்கும். ஓகே. நேரில் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக 2 வண்டி எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் தர்றவங்களுக்கு நல்ல பெஸ்ட் சாய்ஸ் தான். நம்ம பார்க்குறது ஒரு டாடா டியாகோண்ணே, டீசல் வண்டி. TN 51 திருவாரூர் நம்பர் தான் அது. 2017 மாடல், XZ டீசல். வண்டி ஓவராலாக ஓடி இருக்க கிலோமீட்டர் 86,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் தான். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிண்ணே. 23-24 ஈஸியாக கொடுக்கும். 2017 மாடல், 2 ஓனர், டீசல், 2 ஏர் பேக், ABS, ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், அலாய் வீல், பேக் வைபரு எல்லாமே வந்துடும். ஃபுல் ஃபீச்சர் வண்டி தான். வண்டி சீட் கவருமே அந்த பாடி டிசைனிங்க்கு வந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ராப்பிங் பண்ணனால வண்டியை லுக்கு நல்லா இருக்கு. 17 2 ஓனர். கோட் பண்ணுற ப்ரைஸ் 360 கோட் பண்ணுறோம். 17 2 ஓனர். கோட் பண்ணுற ப்ரைஸ் 360 கோட் பண்ணுறோம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோன் வந்து ஒரு 3,400 ரூபா ஈஸியாக கிடைக்கும். 3 ரூபா to 3,400 ரூபா ஈஸியாக கிடைக்கும் இந்த வண்டி. இது பெட்ரோலா டீசல்? டீசல்ண்ணே. டீசல். அதனால தான் மைலேஜ் வரும்னு சொன்னேன். ஆமாம். 2017 மாடல், டீசல், XZ டாப் மாடல்.
2 ஓனர். கோட் பண்ணுற ப்ரைஸ் 360 கோட் பண்ணுறோம், நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்ண்ணே நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு i20ண்ணே. 2010 மாடல், 3 ஓனர், டீசல், அஸ்டா டாப் அண்ட் மாடல் தான் வண்டி. வண்டியில் பாடி ஒர்க் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும், மற்றபடி இன்ஜின் சஸ்பென்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஏசி நாட் ஒர்க்கிங். வண்டி அதுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் அனுசரித்து கொடுத்துடலாம். 2010 மாடல், 3 ஓனர், டீசல், எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவில் தான் இருக்குது. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ஃபிக்ஸடாக கேட்குறாரு. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாண்ணே. 10 மாடல். ஆமாம், 10 மாடல். சீட் கவர்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ப்ரைஸ் எதாவது அனுசரித்து வாங்கி கொடுக்கலாம். ஓகே. 2 ரூபா கேட்குறாங்க, ஃபிக்ஸட் கிடையாது, கம்மி பண்ணி வாங்கி தரேன். இன்ஜின் நல்லா இருக்குண்ணே, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். லோ பட்ஜெட்டில் பார்க்கணுன்னா ஓகே. ஆமாம். டீசல் எவ்வளோண்ணே கொடுக்கும் மைலேஜ் இதுக்கு? 18-20 வரைக்கும் கொடுக்கணும். 18 to 20 கொடுக்கும். 20 ஓட்டுற விதத்தை பொறுத்து தான். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ஹுண்டா இயான்ண்ணே. 2013 மாடல், 1 ஓனர், பெட்ரோல். வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 2 டயருமே ஒரு 80% இருக்கும். பேக்கில் ஆவரேஜாக ஒரு 50% இருக்கும். இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ். 13 மாடல், 1 ஓனர், 65,000 ஓடி இருக்கு. வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி குவாலிட்டியாக இருக்கும். இது மேக்னா ப்ளஸ் ஆப்ஷன், உள்ளதுலே டாப் அண்ட் மாடல் தான். கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா கேட்குறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 13, 1 ஓனர் தான். வண்டி குவாலிட்டியாக இருக்கும். லோன் ஒரு 150, 170 ஈஸியாக லோன் கிடைக்கும். வண்டியில் மற்றபடி எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவும் கிடையாது. எவ்வளோண்ணே கேட்டீங்க? 220 கேட்குறோண்ணே. ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 13 மாடல், 1 ஓனர், பெட்ரோல், 65,000 ஓடி இருக்கு. ஓகேண்ணா. இன்சூரன்ஸ் 1 இயர் லைவ். அடுத்து போகலாமாண்ணே? ப்ளூ கலர் நல்லா இருக்கு. அடுத்த வண்டி போயிடலாண்ணே. அவர் பார்க்குறது ஆல்டோ 800ண்ணே. 2013 மாடல்ண்ணே. 2 ஓனர், பெட்ரோல். வண்டி நல்லா இருக்கும், எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டியை எடுத்தால் அப்படியே ஓட்டலாம், கஸ்டமருக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா கேட்குறோம். ஒரு 195, 190 ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம். ஓகே. 2013 மாடல், 2 ஓனர், பெட்ரோல். கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது 1 lakh நியர்பை ஓடி இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். லோன் ஒரு 150 கிடைக்குண்ணே. 1,000 ரூபா லோன் பண்ணி தரலாம் அந்த வண்டிக்கு. அப்புறம் ஒரு 30 ரூபா 40 ரூபா இருந்தால் போதும் எடுத்துக்கலாம், வண்டி எடுத்துக்கலாம். 1,000 ரூபா லோன் ஈஸியாக கிடைக்கும். ஒரு 195 ஃபைனலாக கொடுக்கலாம், இல்லை அதில் ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஓகேண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ரெனால்ட் குவிட்டுண்ணே. RX செல் பவர் விண்டோ மட்டும் வராது. 800 cc வண்டி. 2016 மாடல், 2 ஓனர். 2வது ஓனர் இங்கே திருச்சி தான். வண்டி நல்லாயிருக்கும், எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஒரு 20, 18 இந்த மாதிரி மைலேஜ் கொடுக்குற வண்டி. வண்டியை எடுத்தால் அப்படியே கஸ்டமர் ட்ரைவ் பண்ணலாம், எந்த ஒர்க்கும் கிடையாது. 2016 மாடல், 2 ஓனர், பெட்ரோல். கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 240 கோட் பண்ணுறோம். ஏதாவது நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். 16, 2 ஓனர், கிலோமீட்டர் 75,000 ஓடி இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, முடிஞ்சிருச்சு. கஸ்டமருக்கு எடுக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துரும். ஓகேண்ணே. 240 கேட்குறோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2 ரூபா லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு. 2 லட்ச ரூபா லோன் கிடைக்கும். அப்போ ஏதாவது சின்னதாக கம்மி பண்ணும்போது குவிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேக்ஸிமம் ஃபுல் லோன் கொடுக்குறாங்க. கஸ்டமரோட ப்ரொஃபைல்லாம் பேஸ் பண்ணி தானே. அது லோன் விட்டும் நிறைய பேர் நல்ல விரும்பி எடுக்கிறாங்க. அந்த ஆமாண்ணே, காரு வீட்டில் ஒரு ஆள் 2 ஆள் இருக்கவங்களுக்கு அதான் நல்ல மைலேஜ் வருது. அதே மாதிரி இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட கம்பேர் பண்ணுறப்பெல்லாம் வேணாம், வேற லெவல். நல்லா ரியல் டைம்ல பார்த்துருக்கேன். 2.5 லட்சம் ஒன்று குவிட்டெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வேலை வைக்காம 2.5 லட்சம் ஒன்றுக்கு குவிட்டு பார்த்துருக்கேன். என்னன்னா அந்த வால் டோர்ல மட்டும் ஆயில் லைட்டா லீக் ஆகும். அதை மட்டும் ஒரு 80,000, 50,000 ஓடுறப்ப சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அது ஒரு 2,000 ரூபா, 1,500 ரூபா ஆகும். அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஓட்டலாம். குவிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வண்டி தான். கண்டிப்பா. 2.5 லட்சம் ஒன்ன வண்டி நான் கண்ணால பார்த்துருக்கேன், நல்லா இருந்திருக்கு. அண்ணா சொல்லுங்க, நான் கைக்கரை. அண்ணா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ரெனோ கைகர். ஓகே. ரெனால்ட்லேயே ஒரு நல்ல வண்டி, நல்ல ஒரு டிசைனிங் வண்டி. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுறப்ப ரெனால்டில் இது ஒரு எல்லாத்துக்குமே பிடிச்சமான வண்டி தான். என்ன மைலேஜ் ஒரு காரணத்தினால இது சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. மைலேஜ் ஒரு 15 எதிர்பார்க்கலாம். அந்த வண்டி 15, 17 கிடைக்கும். 2020 மாடல்னு பாருங்க, இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். வண்டி எக்ஸலண்டாக இருக்கும்ண்ணா, எடுத்தால் எந்த ஒர்க்கும் கிடையாது. 2020 மாடல், 2 ஓனர், பெட்ரோல். டாப் அண்ட் மாடல்ண்ணா இது. உள்ளதுலேயே RX ஜெட்டு. இந்த வண்டி இன்னைக்கு ஆன் ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 lakhs நியர்பை வந்துடுது. ஆமாம். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 6 லட்ச ரூபா கோட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு ஒரு 5 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த வண்டிக்கு. 2020 மாடல், 2nd ஓனர், RX ஜெட் டர்போ டைப்பு. வண்டி உள்ளதுலேயே டாப் அண்ட் மாடல் தான்.
வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் மேஜர் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டர்போனா பவர் நல்லா இருக்கும். பவர் நல்லா இருக்கும், கொஞ்சம் சல்லு புல்லுன்னு போகும். 1 லிட்டர் இன்ஜின் தான் சேம். இந்த வண்டியில் ரெனால்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே 1 லிட்டர் இன்ஜின் தான். டர்போ எக்ஸ்ட்ராவாக போட்டு விடுவாங்க, வேற ஒன்றும் கிடையாது. வண்டி நல்லா இருக்கும், டிரைவ் பண்ணி பார்த்தா அந்த வண்டி பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஒரு நல்ல ரெனால்ட்லேயே ஒரு நல்ல ஃபெமிலியரான வண்டி தான், டிசைனிங் வண்டி தான் அது. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? 6 lakhs கோட் பண்ணுறாங்கண்ணே. கஸ்டமர் வண்டி தான், பார்க் அண்ட் சேல் வண்டி தான் அது. 6 lakh கோட் பண்ணுறாங்க, ஏதாவது கம்மி பண்ணி எடுத்துடலாம். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? நெக்ஸ்ட் கார் போகலாண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ஃபோர்ட் ஃபியஸ்டாண்ணே. 2013 12 மாடல் 13 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி ஃபேன்சி நம்பர், நல்லா இருக்கு. நம்பருக்காகவே இந்த வண்டியை விடாமல் எடுத்தேன். ரேட்டு கொஞ்சம் கூட கொடுத்தா எடுத்தேன். நம்பருக்காக தான் அந்த வண்டி எடுத்தேன். திருச்சி நம்பர், அது இல்லாமல் ஃபேன்சி நம்பர் வேறு. ஆமாம், 1 2 3 4. வண்டி நல்லா இருக்குண்ணே. 2012 மேக் 13 ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டியில் அலாய் வீல் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்கும் கிடையாது. ஏசி மட்டும் கொஞ்சம் டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் பண்ணி கொடுத்துருவேன் அது கஸ்டமருக்கு. இன்சூரன்ஸுமே லைவில் தான் இருக்கு வண்டி. இது கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1,000 கோட் பண்ணுறாங்க. 12 3 ஓனர் டீசல் 150 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான், கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் இது லோக்கலில் ஒரு 1.25 ரூபா 1,000 லோனே கிடைக்கும். கஸ்டமருக்கு லோன் கிடைக்கும். நல்ல கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா லோன் பண்ணிக்கலாம். லோனே கிடைக்காது, ஃபுல் லோன் வாங்கி தரேன் அந்த வண்டிக்கு. ஓகேண்ணே. ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக அந்த வண்டிக்கு ஃபுல் லோன் வாங்கி கொடுக்கலாம். ஓகேண்ணே. நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? நெக்ஸ்ட் போகலாண்ணே. நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஆல்டோண்ணே. ஓகே. 2011 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல். வெறும் 18,000 தான் வண்டி ஓடி இருக்கு ஒரிஜினலாகவே. வெறும் 18,000 தானே? 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ஒரு 80 to 90% இருக்கும். வண்டி இன்டீரியர் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓடாத வண்டி தான். அந்த பிளாஸ்டிக்லாம் ஓடி இருந்து வெயிலே கிடந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குண்ணே. வெறும் 18,000 கிலோமீட்டர். ஆமாம், 11 மாடல், 1 ஓனர், பெட்ரோல். வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ரூபா கேட்குறோம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது, லிட்டில் பிட் நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். ஏசி எல்லாமே ஒர்க்கிங். ஆமாம் ஆமாம். 1,90,000 ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ கஸ்டமர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்ட்டாரு. அதனால ஒரு 1.25 ரூபா ஃபிக்ஸடாக வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. வண்டி நல்லா இருக்கும். 11 1 ஓனர், 1,90,000 கேட்குறோம். குறைச்சி ஒரு 1.25 ரூபா ரேஞ்ச் வாங்கி கொடுக்கலாம் வண்டி. ஓகே. லோன் ஒரு 1.25 ரூபா பண்ணிக்கலாம். லோக்கல் ஸ்ரீராம் ஃபினான்ஸில் 1.25 ரூபா 1.20 லோன் பண்ணி கொடுக்கலாம். லோ பட்ஜெட் கார். ஆமாண்ணே. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு லோ பட்ஜெட்ண்ணே. ஓட்டி கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வண்டி. இண்டிகா 2010 மாடல்ண்ணே. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். எஃப்சி 5 வருஷம், இன்சூரன்ஸ் 1 வருஷம் போட்டு 90,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம். 90. ஆமாம். ஓகேண்ணா. வேற என்ன கார்? வண்டி நல்லா இருக்கும். ஓட்டி பார்த்தாங்கன்னா அந்த வண்டி ஹெட் வேலைலாம் அப்போ தான் பார்த்துருக்கு. ஹெட் வேலை, இன்ஜின் வேலைலாம் பார்த்து தான் வச்சுருக்கோம். 90,000 ரூபாய்க்கு ஃபிக்ஸடாக கிடைக்கும். ஓட்டி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சூப்பர் வண்டி. ஓட்டி கற்றுக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் லாங்கே எடுத்துகிட்டு போகலாம் அந்த வண்டிலாம். ஆமாம். நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ஃபோர்டு ஃபிகோண்ணே. 2011 மாடல்ண்ணே. 2 ஓனர் டீசல். வண்டி நல்லா இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கலர் மட்டும்தான் பிளாக்கு. அதுக்கு விலையும் கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாங்க கஸ்டமர். இவர் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.20 கோட் பண்ணுறாரு. ஏதாவது கம்மி பண்ணி வாங்கலாம். 1.20. 11 மாடல், 2 ஓனர் டீசல். ஓகேண்ணே. 1.20 கேட்குறாங்க, கம்மி பண்ணி வாங்கி தரேன். வண்டி கருப்பு தான் கலர், அது மற்றபடி எல்லாம் வண்டி நல்லா இருக்கும். போட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும். அலாய் வீல் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கு. வண்டி ஓகே தான், இன்னும் விலைக்கு தப்பு இல்லை, நல்ல வண்டி தான். ஓகேண்ணா. வேற வண்டி போயிடுமா? வாங்க அடுத்த வண்டி போகலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு ஆட்டோமேட்டிக்ண்ணே. ஆட்டோமேட்டிக் குவிட் 2016-17 மாடல், 2 ஓனர் ஆட்டோமேட்டிக். இது விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். வண்டியில் வந்து ஒரு 10 ரூபா செலவு இருக்கும். அந்த பானட்டு பம்பர் இது மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். கஸ்டமர் வண்டி ஒரு நீங்கள் இருக்கிற கண்டிஷனில் விற்று கொடுங்கன்னு சொன்னதுனால அப்படியே போட்டோம். நாங்களும் பெருசாக கேர் பண்ணிக்கல. அதனால விலை கம்மியாக கொடுத்துடலாம். ஒரு 260 கொடுத்துடலாம். 17 இன்னைக்கு மார்க்கெட்டில் வண்டி நல்லா இருந்துச்சுன்னா 3 ரூபாய்க்கு கம்மி நல்ல வண்டி கிடையாது. ஆமாம், வேலை இருக்கனால கம்மியாக கொடுக்குறோம். 260 ஃபிக்ஸடாக கிடைக்கும் இந்த வண்டி. 16 2 ஓனர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். வண்டி நல்லா இருக்கும். கிளைம்பர் டைப்ண்ணே, நார்மல் டைப் கூட கிடையாது, கிளைம்பர் டைப். அதில் இந்த யூனிக்கா கலர்ஸ். ஆமாம். ஓகேண்ணே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது ரிட்ஸ்ண்ணே. 2013 மாடல், 2 ஓனர் டீசல். வண்டி நல்லா இருக்கும், எந்த ஒர்க்கும் கிடையாது. ஒரு 20+ மைலேஜ் கொடுக்குற வண்டி தான். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ. இது வந்து VDI ஆப்ஷனல், ஏபிஎஸ் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு. ஓகே. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,30,000 ஓடி இருக்கு. வண்டி நல்லா இருக்குண்ணே. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு. வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது. கஸ்டமர் எடுத்து அப்படியே ட்ரைவ் பண்ணலாம். இன்சூரன்ஸுமே லைவில் தான் இருக்கு வண்டியில். 13 2 ஓனர். கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 265 கோட் பண்ணுறோம். ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. 13 2 ஓனர், 265 கேட்குறோம், கம்மி பண்ணி கொடுக்கலாம். லோன் ஒரு 2.25 ரூபா 2,000 ரூபா நல்ல லோன் ஆகும். ஓகேண்ணா, நல்ல கஸ்டமராக இருந்தால் லோன் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே.
ரைட்டு. ஓரளவுக்கு எல்லாமே நல்ல வண்டியாக போட்டிருக்கோம். அந்த வண்டி இறக்கியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்க, வண்டியை வந்து நேரில் பாருங்க, விசிட் பண்ணி பாருங்க. எப்பயும் சொல்றது தான். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கங்கா கார்ஸ் முசிறி, திருமுருகன் நகர், துறையூர் ரோடு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர். திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நாமக்கல் போகிற வழி முசிறி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு கால் பண்ணிங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிக்கும். ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட ஒரு 16 to 70 வண்டி நிற்கிது. எல்லாத்துக்குமே லோன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. லோ பட்ஜெட் வண்டி சில வண்டிகளுக்கு பண்ண கஷ்டம். ஒரு 2012-13 மேலே லோன் பண்ணிக்கலாம். நேரில் வாங்க, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரோம். ஓகேண்ணே. ஓகே, ரொம்ப நன்றி.